அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிகல் செப்டம்பர் 2023 எடிஷன். டைட்டில் ஹவு டு ட்ரீட் அதர்ஸ் அண்ட் வை. மற்றவர்களை எப்படி நடத்தணும் அண்ட் ஏன். சில நேரங்கள்ல நான் மற்றவங்க கிட்ட ரொம்ப கோவப்படுறேன். அவங்களால ரொம்ப டென்ஷன் ஆறேன். நான் பொறுமை இல்லாம இருக்கேன். அந்த சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சுன்னா அதில் ரொம்ப சலிப்படைஞ்சிடுறேன். இல்லாட்டி மற்றவங்கள பற்றி கெட்ட எண்ணங்களை நான் சம்டைம்ஸ் கொண்டு இருக்கேன். இது நடக்கிறப்போ எனக்கு எது உதவியா இருக்கும்னா, நம்மளுடைய வேதத்துல சொல்ற மாதிரி மிகச்சிறந்த முறையில மற்றவங்கள நடத்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது. சூரா 17 வசனம் 53, ஒருவரை ஒருவர் இணக்கத்துடன் நடத்தி கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் இயன்றவரை மிகச் சிறப்பாக நடத்தி கொள்ளும்படி என் அடியார்களிடம் கூறுவீராக. ஏனெனில் சாத்தான் எப்போதும் அவர்களுக்கிடையில் ஒரு பிளவை உண்டாக்க முயற்சிப்பான். நிச்சயமாக சாத்தான் மனிதனுடைய மிக தீவிரமான விரோதி ஆவான். இன்னும் சொல்ல போனோம்னா கடவுள் எல்லார்ட்டையுமே கனிவிட இருக்க சொல்றாங்க நம்மள. சூரா 4 வசனம் 36, முக்கியமான கட்டளைகள். நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும். அவருடன் எந்த ஒன்றையும் இணைக்க கூடாது. நீங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கும் வேற்று மனிதர்களான வழிபோக்கர்களுக்கும் மேலும் உங்கள் பணியாட்களுக்கும் உரிய மதிப்பளியுங்கள். கடவுள் இருமாப்பு காட்டுபவர்களை நேசிப்பதில்லை. அதே மாதிரி நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா கடவுள் ஜீசஸ்க்கும் இதே போன்ற சிமிலரான வார்த்தைகளை வச்சுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. லூக்ல சாப்டர் 6:31 பார்த்தோம்னா, மத்தவங்க நம்மள எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அத மாதிரி நம்ம மத்தவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போ நான் இந்த குரான்ல சொல்ற மாதிரி வேதங்கள்ல சொல்ற மாதிரி ஆனா இந்த நல்ல அட்வைஸை நான் ஃபாலோ பண்றேனோ அப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது கடுப்புல இருந்தோம், கோபத்துல இருந்தோம், விரக்தியில இருந்தோம் மொத்தமா இந்த சூழ்நிலைய மாத்தி அந்த இன்னொரு நபரோட எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. அது மட்டும் இல்லாம நான் இப்படி இருக்கிறதன் மூலயமா கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அண்ட் இன்ஷா அல்லாஹ் மோசஸ் எப்படி இஸ்ரேலின் சமூகத்தினருக்கு சொன்னாரோ அவங்களுடைய ஈகோவை கொல்லும்படி அதை நான் செய்யறதுக்கு கடவுள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வழி நடத்துவாரு. சூரா 2 வசனம் 54, உங்கள் அகந்தையை கொல்லுங்கள். மோசஸ் தன் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, காளை கன்றை வழிபட்டதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் உங்கள் படைப்பாளரிடம் வருந்தி மீள வேண்டும். உங்கள் அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். உங்கள் படைப்பாளரின் பார்வையில் இது உங்களுக்கு சிறந்ததாகும் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். அவர்தான் மீட்பவர், மிக்க கருணையாளர். நம்மளுக்கு தெரியும் ஷைத்தான் எப்படி ஆடமையும் ஈவையும் கடவுள் தடுத்து வச்சிருந்த அந்த மரத்துல இருந்து உண்ணும்படி எப்படி ஏமாத்துனான்னு. சோ நம்மளுடைய சொந்த ஈகோல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம அதை கொல்லணும், நம்மளுடைய ஆன்மாவை வளர்க்கணும் அப்படின்னா கடவுள் சொல்ற விஷயங்களை அவர் நம்மளுக்கு மேல விதிச்சிருக்க நம்மளுடைய மார்க்க கடமைகளை நம்மளுக்கு அருள் புரிஞ்ச அந்த மார்க்க கடமைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் அப்படி பண்ணா மட்டுமே தான் கடவுளுடைய அந்த அளவற்ற அந்த எனர்ஜி மறு உலகத்துல மீண்டும் உயிர்ப்பு எழுப்பப்படும் நாளப்போ அவரை பார்க்கும்போது நம்மளால அதை தாங்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருப்போம், நிலையில நம்ம இருப்போம். சூரா 32 வசனம் 13, நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதனுடைய வழிகாட்டலை நம்மால் கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய அனைவரையும் ஒன்று சேர்த்து நரகத்தை நிரப்புவேன் என்பது முன்னர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அந்த வசனத்துக்கு ஒரு ஃபுட் நோட் இருக்கு.
பெரும்பாலான மக்கள் அவர்களை மீட்டுக் கொள்வதற்கான கடவுளின் அழைப்பை அலட்சியம் செய்வதை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நரகத்திற்கு செல்வதை வலியுறுத்துகின்றனர். ஒரே ஒரு நபரை கூட கடவுள் நரகத்தில் போடுவதில்லை. இணை வழிபாட்டை வெளிப்படையாக கண்டனம் செய்து மேலும் கடவுளுக்கு மட்டும் தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலம் தங்களுடைய ஆன்மாக்களை மீட்டுக் கொள்ள தவறிவிட்டவர்கள், மேலும் நமது படைப்பாளரால் விதிக்கப்பட்டுள்ள வழிபாட்டு முறைகளின் மூலமாக தங்களுடைய ஆன்மாக்களை வளர்த்து கொள்ள தவறிவிட்டவர்கள் தங்களுடைய சுயமான விருப்பத்தின்படியே நரகத்தை நோக்கி ஓடியாக வேண்டும். கடவுளுடைய உடல் சார்ந்த சக்தியை தாங்க முடியாதவாறு அவர்கள் மிகவும் பலகீனமாக இருப்பார்கள். ஸோ இந்த அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணுறப்போ நான் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது, மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது இல்லை, அண்ட் அந்த பாவம் எனக்கு வரதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்டிடியூடோட நான் இருந்தேன், மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு புது நட்பு வளர்றதுக்கோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு நட்பு இன்னும் ஆழமா போறதுக்கு எனக்கு அது உதவி செய்யுது. ஸோ அல்லாஹ் சொல்ற இந்த வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றுறது மூலயமா இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ரொம்ப பல வருஷங்கள் முன்னாடி நான் குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி குரானுடைய வசனத்தோட உண்மையை நான் உணர்ந்தேன். அப்போ நான் என்னோட சொந்த ஊர்ல அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியில நான் ஒரு பார்ட்டா இருந்தேன். அப்போ யூஎஸ்ல இருந்து ஜிம்முன்னு ஒருத்தர் எங்க ஊருக்கு வந்தாரு. அவர் வந்தப்போ அவருடைய ஆட்டிடியூட், அவர் ரொம்ப கடுமையான ஒரு நபரா இருந்தாரு. ஏன் எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, சண்டை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல இப்போ. ஆனா நான் அவர்கிட்ட கனிவோட இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை மொத்தமா மாறிடுச்சு. அண்ட் அவர் என்னோட ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கள்ல ஒருத்தர் ஆயிட்டாரு. குரான்ல இருக்கிற அந்த வசனத்தை பத்தி எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு இருந்தாலும் பல வருஷங்கள் கழிச்சு நான் அதை படிக்கிறப்போ எனக்கு அதனோட உண்மையை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. சூரா 41 வசனம் 34. நல்ல பதிலும் கெட்ட பதிலும் சமமானவை அல்ல. நீங்கள் இயன்றவரை மிகச்சிறந்த பதிலளிப்பதை கடைபிடிக்க வேண்டும். இதனால் உங்களுடைய விரோதியாக இருந்து வந்த ஒருவரும் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாக விடக்கூடும். அண்ட் அதே மாதிரி பைபிள்ல பார்த்தோன்னா மேத்யூ 22:37 39 வரைக்கும் உள்ள வருஷத்துல சொல்றாங்க, உங்களுடைய ரட்சகரை, உங்களுடைய கடவுளை நீங்க உங்களுடைய முழு மனதோடையும், உங்களுடைய முழு ஆன்மாவோடையும், உங்களுடைய முழு இதயத்தோடையும் நீங்க நேசிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் இருக்கிறதுலே மிகப்பெரிய கமாண்ட்மெண்ட்டாக இருக்கு. அண்ட் அடுத்தது அதுவும் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டாரை, அவங்க கூட இருக்கிறவங்கள உங்களை எப்படி நேசிப்பீங்களோ அந்த மாதிரி நேசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உணர்ந்தேன் அப்போ கடவுளுடைய வழிகாட்டுதல் என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு முறை அதுல சொல்ற மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. சூரா 3 வசனம் 73 சொல்றாங்க, உண்மையான வழிகாட்டுதல் கடவுளுடைய வழிகாட்டல் தான். சூரா 2 வசனம் 38, நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள். என்னிடமிருந்து வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும்போது என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுவோருக்கு அச்சம் எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சூரா 31 வசனம் 18, நீ மக்களை ஆணவத்துடன் நடத்த வேண்டாம், அன்று பெருமையாக பூமியில் சுற்றித் திரியவும் வேண்டாம். தற்பெருமையாக காட்டிக்கொள்பவர்களை கடவுள் நேசிப்பதில்லை. சூரா 3 வசனம் 8, எங்கள் இரட்சகரே, இப்போது எங்களை நீர் வழிநடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக, நீரே கொடையாளி. இந்த ஆர்டிக்கிளோட இந்த பார்ட்டோட ஆத்தர் பேரு லீசா. அதோட கண்டினியூஷனா இன்னொரு குட்டி ஆர்டிக்கல் இருக்கு. அதோட தலைப்பு பேஷன்ஸ், பொறுமை. இன்ஷால்லா அதையும் இன்னைக்கு பார்ப்போம். சூரா 21 வசனம் 37,
இயல்பில் மனிதன் பொறுமையற்றவனாகவே இருக்கின்றான். தவிர்த்து விட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். கடவுள் தான் நம்மள படைச்சவரா இருக்காரு. அண்ட் அவருக்கு தான் எல்லாமே தெரியும், நல்லா தெரியும். அண்ட் இந்த வசனத்துல கடவுள் நம்மளுக்கு சொல்றாங்க, நம்மளை பத்தி கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதுல ஒரு பண்பா நம்மளை பத்தி அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம இயல்பாகவே பொறுமையற்றவங்களா இருக்கும். இது மனிதர்களா இருக்கிற நம்மளுடைய நிறைய வீக்னஸ், நிறைய பலவீனத்துல ஒன்னா இருக்கு. அண்ட் கடவுளும் அதை நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சூரா 4:28, மனித இனம் பலவீனமாக படைக்கப்பட்டு இருப்பதால் கடவுள் உங்கள் சுமைகளை லேசாக ஆக்க விரும்புகின்றார். சோ நம்ம பாக்குறோம், நம்ம பலவீனமா இருக்கோம் அண்ட் இயல்பாகவே பொறுமையற்றவர்களா இருக்கும். அண்ட் நம்மளோட இயல்பாகவே அதுதான் இருக்கப்போ கடவுள் நம்மளுக்கு என்ன கட்டளை இடுறாங்கன்னா, நீ பொறுமையா இரு அப்படின்னு கட்டளை இடுறாங்க. சோ நம்மளுக்கு அது கண்டிப்பா ஈஸியா இருக்க போறது கிடையாது. சூரா 16:126 மற்றும் 127. மேலும் நீங்கள் தண்டித்தால் ஒரு சமமான அளவு தண்டனையை கொண்டே தண்டிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பழிதீர்ப்பதற்கு பதிலாக பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அதுவே மேலானதாக இருக்கும். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொறுமை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே நிறைவு அடையக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்காக கவலைப்படாதீர், மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகளால் வருத்தமும் படாதீர். கண்டிப்பாக நம்மளுக்கு அல்லாஹ் தர சோதனைகள்லயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பொதுவா ரொம்ப அடிக்கடி வர சோதனை பேஷன்ஸ், பொறுமையை பத்தி தான். நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எத்தனை விஷயங்களை நினைச்சு நம்ம பொறுமையற்றவங்களா இருக்கிறோம். ஒரு டிராபிக்கா இருக்கட்டும், ஒரு கடையில லைன்ல நிக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகள் மேலேயா இருக்கட்டும், இல்ல மத்தவங்க மேலேயா இருக்கட்டும், இல்ல ஒரு சாஸ் பாட்டில்ல இருந்து சாஸ் ஒழுங்கா வெளியே வரலனா இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையை டக்குன்னு இழந்துடுறோம். நம்ம பொறுமையற்றவங்கலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும். ரொம்ப எதுனாலும் சட்டுன்னு கோவப்பட்டுருவோம். ரொம்ப ஒரு விரக்தி அடைஞ்ச ஒரு இதுலதான் நம்ம இருப்போம். நம்மளுக்கு எல்லாருமே நம்மளுக்கு எதிரா உள்ளவங்க அப்படின்ற மாதிரி நம்ம அப்போ நடந்துப்போம். ஆனா நம்ம அதே சூழ்நிலையில பொறுமையோடு இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அமைதியாவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் நம்ம இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு கம்போஷரோட, ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மையோட, சுய கட்டுப்பாடோட நம்மளால ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் அப்போ நான் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு என்னோட பையனை பாக்குறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் அந்த டைம் அப்போ எனக்கு டெக்னாலஜியாச்சும் இருந்துச்சு நான் கூட டச்ல இருக்கிறதுக்கு. அவர் உயிரோட தான் இருக்கான், என் பையன் நல்லா இருக்கான் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டே தான் இருந்தேன். ஆனா ஜேக்கப்புடைய நிலைமையை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஜோசஃபோட சகோதரர்கள் ஜோசஃபை அந்த கிணறுல தூக்கி போட்டு ஒரு போலியான ரத்தத்தோட ஒரு சட்டையை எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜேக்கப்க்கு அவர் அறிவுடையவரா இருந்திருக்காரு. அவருக்கு அது போலியான ரத்தம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சூரா 12:18. போலி ரத்தத்துடன் அவருடைய சட்டையை அவர்கள் காட்டினார்கள். அவர் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்ச்சியை செய்ய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சதியாலோசனை செய்திருக்கின்றீர்கள். நான் செய்யக்கூடியதெல்லாம் அமைதியானது ஒரு பொறுமையை கைக்கொள்வதுதான். உங்கள் ரகசிய திட்டத்திற்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வாராக என்று கூறினார். ஜேக்கபுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுடைய பசங்க இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. அண்ட் ஜோசப் இறந்துட்டாரு அப்படின்றதையும் அவர் நம்பல. அவருக்கு அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது தெரியுது. அவர் ஒரு சின்ன வயசுல ஒரு பையனா இருக்கிறப்பயே ஜேக்கப் அவரை தொலைச்சிடுறாரு. ஆனா அவங்க ஈஜிப்ட்ல திரும்ப அவங்க ஒண்ணு செய்யறது வரைக்கும்
எத்தனை வருஷங்கள் வந்து கடந்து போச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த கதையப்படி ஒரு தோராயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் கடந்து போயிருந்திருக்கலாம். இன்னும் அதுக்கு மேலேயும் கூட வந்து இருந்திருக்கலாம், நம்மளுக்கு வந்து தெரியல. சூரா 12 வசனம் 83 இருந்து 87 வரை. அவர், உண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்ச்சியை நிறைவேற்ற சதியாலோசனை செய்திருக்கின்றீர்கள். அமைதியான பொறுமையே எனது ஒரே புகலிடமாகும். அவர்கள் அனைவரையும் கடவுள் என்னிடம் திரும்பிக் கொண்டு வருவாராக. அவர் எல்லாம் அறிந்தவர், ஞானமிக்கவர் என்று கூறினார். நான் ஜோசப்பை நினைத்து கவலையுறுகின்றேன் என்று கூறியவராக அவர் அவர்களிடமிருந்து திரும்பிக் கொண்டார். அதிகமான கவலையால் அவருடைய கண்கள் வெளுத்து போய்விட்டன. அவர் மெய்யாகவே துக்கமடைந்தார். அவர்கள் கடவுள் மீது ஆணையாக, நீர் நோயாளியாகி விடும் வரை அல்லது நீர் இறந்து போகும் வரை ஜோசப்பிற்காக நீர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர் என்று கூறினார்கள். அவர் கூறினார், எனது தடுமாற்றத்தையும் மேலும் கவலையையும் நான் கடவுளிடம் முறையிடுகின்றேன். அவ்வளவுதான். ஏனெனில் நீங்கள் அறியாதவற்றை கடவுளிடமிருந்து நான் அறிவேன். என் மகன்களே, சென்று ஜோசப்பையும் அவருடைய சகோதரரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். மேலும் கடவுளின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நம்ப மறுக்கும் மக்களை தவிர எவரும் கடவுளின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். நம்ம வந்து இதை பத்தி கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அவ்வளோ வருஷங்கள்ல அத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஜேக்கோபுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஜோசப் வந்து எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது. அவர் அவங்களோட பசங்கள்கிட்ட சொல்றாரு, போய் ஜோசப்பை கூட்டிட்டு வாருங்க அப்படின்னு. ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஜேக்கப் வந்து எவ்வளவு பொறுமையுடையவரா இருந்திருக்காரு அப்படின்னு. அண்ட் வந்து இறுதியாக நம்ம பார்க்குறோம், அவருக்கு வந்து வெகுமதி அளிக்கப்படுது. கடவுள் அவருடைய கருணையால அவரை வந்து ஜோசஃபோடையும் அவருடைய மொத்த குடும்பத்தோடையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம நோவாவை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அவருடைய சமூகத்தரோட அவர் வந்து 950 வருஷம் 950 வருடங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு. எவ்வளவு பொறுமையுடையவரா அவர் வந்து இருந்திருப்பாரு. அவங்களுடைய மக்கள் வந்து அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவர குடும்பத்தாரே வந்து அப்படித்தான் இருந்திருக்காங்க. அவர் வந்து அவருடைய படகை வந்து செஞ்சப்போ. சூரா 11 வசனம் 49. இது கடந்த காலத்தில் இருந்து நாம் உமக்கு வெளிப்படுத்தும் செய்தியாகும். இதற்கு முன்னர் நீர் அவரை பற்றி எவ்வித அறிவும் பெற்றிருக்கவில்லை, நீரோ அல்லது உம்முடைய சமூகத்தாரோ. ஆகையால் பொறுமையுடன் இருப்பீராக. இறுதி வெற்றி நன்னெறியாளர்களுக்கே உரியது. நம்ம குரான்ல இருந்து பாக்குறோம், எல்லா நபிமார்களும் கூட மனித பண்புகளோட தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களும் மனிதர்கள் தான். நம்ம வந்து மோசஸோடைய கதையும் மோசஸும் அவருடைய ஆசிரியருடைய கதையும் வந்து நம்ம பாக்குறோம். அது வந்து இதோட ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. சூரா 18 வசனம் 66 மற்றும் 67. மோசஸ் அவரிடம், உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வழிகாட்டலிலிருந்தும் மற்றும் அறிவிலிருந்தும் சிலவற்றை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நான் உம்மை பின்தொடரலாமா என்று கூறினார். அவர் கூறினார், என்னோடு பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது. ஆனா நம்ம வந்து குரான்ல பாக்குறோம், எல்லாம் நமக்கு சொல்றாங்க மோசஸ் வந்து பொறுமையோட இல்லை. அண்ட் வந்து ஒரு டைம் இல்ல, 3 டிஃப்ரெண்ட் சூழ்நிலைகள்ல வந்து அவர் அவருடைய பொறுமையை இழக்கிறாரு. அவருடைய பொறுமையை இழந்து அவருடைய குரு கிட்ட வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்காதன்னு அவருடைய குரு அவருக்கு சொல்லி இருந்தப்பையும். ஆனா இறுதியாக மோசஸ் வந்து அவருடைய பொறுமையை காமிக்கிறாரு. கடவுளுக்கு சரணடைதன் மூலயமா ஈஜிப்டுக்கு போய் ஃபேரோவை வந்து ஃபேரோ கிட்ட போய் சொல்லி இஸ்ரேலுடைய சமூகத்தார விடுவிக்கும்படி கேட்கறதன் மூலயமா. அண்ட் வந்து கடவுள் மற்ற மெசஞ்சர்ஸை பத்தியும் மற்ற தூதர்களை பத்தியும் சொல்றாரு. சூரா 21 வசனம் 85. இன்னும் இஸ்மவேல், இத்ரிஸ், ஜுல்கிஃப் அனைவரும் உறுதியோடு பொறுமையோடு இருந்தனர். கடவுள் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம மறுப்பவர்களை கையாளும் போது பொறுமையோட இருக்க அப்படின்னு.
ஏன்னா இந்த பூமி வந்து ஷைத்தானுடைய சாம்ராஜ்யமா இருக்கு. அவன் வந்து இன்டர்நெட் மூலியமாவும் உடனுக்குடன் எல்லாருக்கும் தெரிய வர செய்தி மூலியமாவும் நம்ப மறுக்கிற நன்னறி இல்லாத மக்கள் செய்யற கெட்ட விஷயங்கள்னாலையும் இந்த பூமியை வந்து அவன் எப்படி வந்து வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ வந்து இந்த நம்மளை சுத்தி உள்ள இந்த எல்லா கெட்ட விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து போயிட்டோம், நம்ம வந்து நம்மளே போக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மள ரொம்ப ஒரு கெட்ட விதத்துல வந்து பாதிக்கும். சூரா 40 வசனம் 53ல இருந்து 56 வரை அண்ட் சூரா 40 வசனம் 77. சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மோசஸிற்கு நாம் வழிகாட்டலை தந்தோம், மேலும் இஸ்ரேலின் சந்ததியினரை வேதத்திற்கு வாரிசாக செய்தோம். அறிவுத்திறன் உடையவர்களுக்கு அவர்களுடைய சரித்திரம் ஒரு படிப்பினையும் மேலும் ஒரு நினைவூட்டலும் ஆகும். ஆகையால் பொறுமையுடன் இருப்பீராக, ஏனெனில் கடவுளின் வாக்குறுதி சத்தியமாகும். மேலும் உம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பீராக. மேலும் இரவும் பகலும் உம்முடைய இரட்சகரை துதிக்கவும் புகழவும் செய்வீராக. நிச்சயமாக ஆதாரமின்றி கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு எதிராக வாதிடுபவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் மறைத்துள்ள ஆணவத்தையே வெளிப்படுத்துகின்றார்கள். மேலும் அவர்கள் அதனை பற்றி அறியாமலும் இருக்கின்றார்கள். ஆகையால் கடவுளிடம் புகலிடம் தேடுவீராக. அவர்தான் செவியேற்பவர், பார்ப்பவர். நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும், ஏனெனில் கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். அவர்களுக்கு நாம் வாக்களித்துள்ள தண்டனையை உமக்கு காட்டினாலும் அல்லது அதற்கு முன்னரே உம்முடைய வாழ்க்கையை முடித்து விட்டாலும் அவர்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். கடவுள் வந்து நம்ம பலவீனமானவர்கள் அப்படின்றத வந்து அறிஞ்சவரா இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம பாடுபட்டு நம்மளுடைய சோதனைகளை நம்ம வந்து தாண்டி வரணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அதுக்காக வந்து நம்மள அவரு தயார் செய்யறாரு. அவர் வந்து நம்ம வந்து அந்த கடுமையான பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அண்ட் அந்த கடுமையான பாதையில நம்ம போனோம் அப்படின்னா அதற்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து பொறுமை தேவைப்படும். ஸோ அடுத்த வாட்டி ஒரு லைன்ல நம்ம மாட்டிக்கிட்டாலோ இல்லாட்டி வந்து ஒரு நேரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு எரிச்சல் வந்தாலோ இல்லை அதுல வந்து நம்ம கடுப்பானாலோ அந்த டைம்ல நம்ம வந்து கடவுளை பத்தி யோசிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை செலவிடலாம். அண்ட் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க எண்ண முடியாத அருட்கொடைகளை பத்தி நம்ம வந்து நன்றி செலுத்தலாம். அந்த ஒரு கெட்ட பண்பை நம்மளுடைய பொறுமையற்ற அந்த நிலைய நம்ம வந்து ஒரு நல்ல ஒண்ணா நன்றி செலுத்துதலா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் மாத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பார்ட்டோட ஆத்தர் பேரு பாப். சலாம் அலைக்கும்.